ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகாராஜா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நட்ராஜன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன். இந்த படம் விஜய் சேதுபதிக்கு 50வது படம். சரி, இந்த படத்துடைய கதை என்னென்னா, விஜய் சேதுபதி வீட்டில் ஒரு குப்பை கூடை காணாமல் போயிடுது. அதை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த குப்பை கூடையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதான் இந்த படத்துடைய மீதி கதை. 2024 தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு படம் தான் இந்த மகாராஜா படம். படத்துடைய பாசிட்டிவ் என்னென்னா, அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே நரேஷன் தான். நித்திலனுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். ஏன்னா இவர் எடுத்த இந்த குரங்கு பொம்மை, முன்னாடி எடுத்த குரங்கு பொம்மை படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தரமாக அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேவை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதே ஃபார்மேட் எடுத்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணனால படம் நல்லா வந்திருக்கு. படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா காமெடியாகவும் அண்ட் லைட்டாக ஸ்லோவாகவும் போகும். அண்ட் ஒரு சில சீன்ஸ்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி புரியவே இல்லை. பட் இன்டர்வலில் ஒரு தரமான ஆக்ஷன் பிளாக் கொடுத்து செகண்ட் ஹாஃபில் படம் ஃபுல்லாக சீரியஸ் மூடில் தான் போகுது. ஸோ கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு வச்சு நமக்கு படத்தை முடித்தாங்க. ஸோ ஆக்டிங் வைஸில் பார்த்தா விஜய் சேதுபதி மகாராஜா கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அனுராக் கஷ்யப் அவர் கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. மெயினாக சிங்கம்புலி சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா சிங்கம்புலி சார் இதுக்கு முன்னாடி நம்ம காமெடி பண்ணி பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஒரு நல்ல சீரியஸ் ரோலில் நடிச்சிருக்காரு. வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க சிங்கம்புலி சாரை. அபிராமி, மம்தா, அப்புறம் பாரதிராஜன், நட்ராஜன் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்னா மியூசிக் காந்தாரா படத்துக்கு மியூசிக் பண்ண அஜீஸ் லோக்நாத் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு பாட்டு வருது. அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு. மொத்தமாக இந்த மகாராஜா படம் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல படம். மறக்காமல் இந்த படத்தை போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மகாராஜா படம் பார்த்துட்டிங்களா? உங்களுடைய ரிவ்யூ மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.